அவற்றை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் கேட்கிறவர்கள் இருதயத்தை தியானமும் சமூகத்தில் எப்போதும் பிரீதியாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சாட்சிகளாக சொல்கிறத கேட்கும்போது. நான் ஆண்டவரை துதிக்கிற நேரம் இது இல்லையா? இந்த வருடம் முழுவதும் நம்ம கண்மணி போல பாதுகாத்து வந்தார். ஒரு குறைச்சல் இல்லாமல் நம்மளை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நம்ம துதிகளையும் சாட்சியையும் சொல்லும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இன்றைக்குடைய செய்தியை நான் தியானிக்கும் போது அது கிறிஸ்மஸ் காலமாக இருக்கிறதால் கிறிஸ்மஸ் குறித்து, அதாவது இயேசு பிறப்பை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்பப்பட்டேன். அப்போ வேதத்தில் பார்க்கும்போது இயேசு பாலகனை சந்திக்கும்படி ஒரு சிலருக்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இல்லையா? எல்லாரும் இயேசுவை பார்க்க முடியல. ஏன்னா அந்த நாட்களில் இருந்த ஏரோது ராஜா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, பிரதான ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இல்லையா? அப்போ பார்க்கும்போது ஒரு 4 பேர் தான் இயேசு பாலகனை சந்தித்தார்கள். யார் யார் சொல்லுங்க? மேய்ப்பர்கள், வேற சாஸ்திரிகள், வேற 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணும்படி ஆலயத்துக்கு போகும்போது அங்கே சிமியோன் மற்றும் அன்னாள் 4 பேர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். இந்த 4 பேர் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய செய்தி. முதலாவது இந்த மெய்ப்பர்களை பார்க்கலாம். யார் இந்த மெய்ப்பர்கள்? ஏன் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி அழைக்கப்பட்டார்கள்? படிக்கிறீங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, லூக்கா 2:1, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சரிங்களா? இப்போ இது என்ன ஆகுது? இப்போ 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யாரு? யோசேப்பு போறாரு. யாரு? மரியாதை கூட்டிக் கொண்டு எங்க போறாரு? நாசிரத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போறாரு இல்லையா? அப்போ 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவங்க போனவன அவங்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டு இல்லையா? அப்ப குழந்தையும் பிறக்கிறது. அதுக்கப்புறம் 7ஆம் வசனம், அவங்க போறாங்க, குழந்தை பிறக்குது. அப்புறம் சத்திரத்தில் இடமில்லாதனால அவங்க பிள்ளை துணிகளை சுற்றி முன்னிலையில் கிடத்தினாலும் பார்க்குறோம். பட் 8ஆம் வசனத்துக்கு பார்க்கும்போது ராத்திரியில மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ 9ஆம் வசனம், அப்ப 13ஆம் வசனம் பாருங்க. 14ஆம் வசனம் உன்னதத்தில் இப்ப பாருங்க, 13ஆம் வசனத்துல அட்சணமே பரமசேனையின் திரள், ஒரு பெரிய கூட்டம் தேவ தூதர்கள் நிக்கிறாங்க இல்லையா? அந்த தூதருக்கு முன்னாடி நின்று அவங்கள துதிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறாங்க, குழந்தையை. அப்போ இந்த மெய்ப்பர்கள் யார்? இந்த மெய்ப்பர்கள் பார்க்கும்போது சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்கள் இல்லையா? இப்போ ஒருவேளை இயேசு ராஜா இந்த ஏரோதின் அரண்மனையில் பிறந்திருந்தால் இந்த மெய்ப்பர்கள் பார்க்க அனுமதி கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அவங்க உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட சத்திரக்காரன் அவங்கள உள்ளே விட்டுருக்க மாட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த மெய்ப்பர்கள் தாங்கள் காண வேண்டும் என்றே மாட்டுத் தொழுவத்தில் இருக்கிறார் இல்லையா? இப்போ பாருங்க, பிரதர் கூட இந்த மாதத்தை ஒரு மெசேஜ் ஒன்று எடுத்தார். என்னது? நம் தேவன் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தனை உள்ள தேவன் இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவர் ஒடுக்கப்பட்ட, நலிந்த இல்லையா, அப்படிப்பட்ட மக்களை கண்ணோக்கி பார்க்கிறார். வசனம் சொல்கிறது 1 Corinthians 1:27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டார் சொல்றார். இப்போ நம்ம பெரிய ஞானிகள் இல்லை, படித்தவர்கள் இல்லை, பணம் படித்தவர்கள் இல்லை, ஆனால் தேவன் நம்மளே தான் தேடி வருகிறார். இந்த மெய்ப்பர்கள் பாருங்க, ஆண்டவர் அவங்க தான் முக்கியமாக அவங்கள பார்க்கணும். சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள் தான் தன்னை பார்க்கணும் என்று சொல்லி மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து மெய்ப்பர்கள் பார்க்கும்படி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த ராஜாக்கு கிடைக்கல வாய்ப்பு, பிரதான ஆசிரியருக்கு கிடைக்கல, வேத பாரகர்களுக்கு கிடைக்கல, அந்த மெய்ப்பர்களுக்கு கிடைச்சது. அது 20ஆம் வசனம் படிங்க.
கண்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். பாருங்க, மேய்ப்பர்கள் வந்து பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க, அவரை மகிமைப்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். நாமளும் இந்த ஆலயத்துக்கு வரோம், ஏதோ ஒரு பிரச்சனையோட, ஒரு தேவையோட, ஒரு கவலையோட வரோம். தேவன் வந்து நம்மளோட பேசுகிறாரு, வர்ஷிப் டைமில் பேசுகிறாரு, செய்தியின் மூலமாக பேசுகிறாரு இல்லையா? அப்போ வந்து நமக்கு ஒரு தைரியம் வருகிறது, திட நம்பிக்கை வருகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, மேய்ப்பர்கள் துதித்து கொண்டே திரும்பி போனார்கள் இல்லையா? நாமும் வந்து இங்கேருந்து கடந்து போகும்போது எப்படி போனோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே துதித்து கொண்டே போக வேண்டும் இல்லையா? இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. ஏன்னா மேய்ப்பர்களுக்கு கிடைச்சது அதே ஸ்லாக்கியம் தான் இப்போ நம்மளுக்கும் கிடைச்சது இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறப்பை நம்ம சொல்லும்படியாக, நம்ம காணும்படியாக ஆண்டவர் அதே ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள் இல்லையா? இதுதான் ஆண்டவர் வந்து மேய்ப்பர்கள் மூலமாக நமக்கு சொல்கிற காரியம். அடுத்தது பாருங்க, சிமியோன் பாருங்க, 21ஆம் வசனம். அந்த கர்ப்பத்திலே உட்பிட்டதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 25ஆம் வசனம் படிங்க. 5. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த சிமியோன் ஒரு விசேஷித்த மனிதன். பாருங்க, இதுல மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 வருடம் இருண்ட காலம் இல்லையா? பரிசுத்த ஆவி யார் மேலேயும் பொழியப்படலை, யாரும் வந்து தீர்க்கதரிசிகளாக இல்லை. ஆனால் இந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, இந்த சிமியோன் கிட்டத்தட்ட 400 வயது இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து மல்கியா தீர்க்கதரிசிக்கு முன்னதாகவே அவர் பிறந்திருக்கணும். ஏன்னா அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது இல்லையா? அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இப்போ 26ஆம் வசனம் பாருங்க, அவனுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால அவர்கள் சொல்கிறார்கள், இவர் கிட்டத்தட்ட ஒரு 400 வருடாது இருந்திருக்கணும், அதற்காக ஆறுதல் வரை காத்திருக்கிறார்கள். நான் ஒரு முறை ஒரு புத்தகத்தில் கைலாஷ மகரிஷின் ஒரு சாது சுந்தர் சிங்கோட புத்தகத்தை ஒரு வாட்டி படித்தேன். சாது சுந்தர் சிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் நேபாள் பகுதியிலெல்லாம் வந்து ஊழியம் செய்யும் போது, ஒரு முறை ஊழியம் செய்யும் போது அவரை தாக்கி அந்த மலையிலேருந்து உருட்டி விட்டாங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் அவர் மயக்க நிலையில் இருக்கும்போது அவரை ஒருத்தர் யாரோ தூக்கி கொண்டு வந்து ஒரு புகை அருகே வைத்து அவருக்கு சில இலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து அவரோட சரீரம் வந்து சுகம் அடைஞ்சது. அப்போ அந்த குகை வாசலில் பார்க்கும்போது ஒரு சிலுவை இருந்துச்சான். அப்போ இவருக்கே ஒரு ஆச்சரியம், என்ன இந்த இடத்துல ஒரு குகை இருக்குது, குகை வாசலில் ஒரு சிலுவை இருக்கேன்னு அவர் பார்க்கும்போது உள்ளேருந்து ஒரு குரல் வந்து கேட்டுச்சான் அவர்கிட்ட, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் உள்ளே போய் பார்க்கும்போது அது கரடின்னு நினச்சிட்டாரான். ஏன்னா அந்த மனிதன் உடம்பு ஃபுல்லாக ஒரே முடியாக இருந்துச்சான். அப்போ வந்து அவர்கிட்ட மத்தேயு எழுதிய தோல் சுருளை அவர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி அவருக்கு அதை விளக்கம் கொடுத்தாராம். அப்போ அவர் கேட்டிருக்காரு, நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ வருஷம் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, நான் 1500 காலகட்டத்தில் சென்ட் சேவியர் அப்படின்னு ஒருத்தர் வந்து, நீங்கள் இப்போ கூட கோவா போனீங்கன்னா அங்கே ஒரு சேவியர் சர்ச் இருக்கும், அங்கே அவரோட உடலை வந்து வச்சுருப்பாங்க பார்வைக்கு. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஊழியம் பண்ண காலம் 1500. அவரோட சகோதரனை இங்கே வந்து ஊழியம் பண்ணும்போது அவரோட சேர்ந்து இவர் ஊழியம் பண்ணியிருக்கார். இவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்யும் போது அவரோட சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்காரு. அப்போ வந்து அந்த சகோதரர் மறிக்கும் போது அவர் இந்த தொழில் சொல்ல அவர்கிட்ட கொடுத்து, நான் மறிக்க போகிறேன், இனிமேல் இந்த ஊழியத்தை நீ பார்த்துக்கொன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவரும் ஊழியம் செய்து வரும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 வயது தாண்டி அவர் ஊழியம் செய்யும் போது ஒரு நாள் வந்து கிறிஸ்து விரோதமாக இருக்கிறவர்களால் தாக்கப்பட்டு அவரை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தார். அப்போ வந்து அவர் ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கார், ஆண்டவரே இந்த ஊழியம் எனக்கு போதும், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் இதுக்கு மேலே ஊழியம் செய்ய முடியாது, என் வயதும் ஆகிடுச்சு, 100 வயது தாண்டிட்டேன், இது மேலே ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருக்காரு, நீ ஊழியம் செய்ய வேணாம், ஆனால் வந்து நான் வர வரைக்கும் நீங்கள் இருக்கிற இந்த மாதிரி விசுவாச மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துலையும் சில இடத்துல துன்பத்துலையும் இந்த பாடுகள் இருக்கும்போது அவளுக்காக ஜெபிக்கிற ஊழியத்தை உனக்கு தரேன், நான் வர வரைக்கும் நீ வந்து ஜெபிக்கிற ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவருக்கு வந்து சொல்லியிருக்காரு. அந்த மனிதரை தான் அவர் பார்த்ததாக இந்த கைலாஷி மகரிஷி ஒரு புத்தகத்தில் வந்து சாது சிங் வந்து எழுதியிருந்தார். அப்போ அவரை பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 300-400 வயது இருந்திருக்குன்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். இந்த சிமியோனை பார்க்கும்போது இப்படிப்பட்டு தான் ஒரு காரியம் இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது இல்லையா? சிமியோனை வந்து அவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு
கிருபை, அதை வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனது கர்த்தருடைய கிறிஸ்துவனை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ 27ஆம் வசனம் பாருங்க. அவன் ஆவின் தேவதனினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வரவில்லை. அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். இந்த வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து உள்ள கொண்டு வராங்க. அவரும் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு ஆலயத்துக்கு வராரு. 21ஆம் வசனத்துல ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு அவர் எப்படி போறாரு? சமாதானத்தோட போறார். இல்லையா? சமாதானத்தோட மரிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்த இவர் சமாதானத்தோட போறாரு. இயேசு கிறிஸ்துவை பார்க்காதவர்கள் எப்படி போவாங்க? நான் ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது ஒருத்தர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பெட்டுக்கிட்ட போகும்போது ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி ரொம்ப அழுதுட்டு சொன்னார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிரதர் அப்படின்னாரு. என்ன பிரதர், என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நான் கண்ணை மூடினாலே என்னை சுற்றி 2 கருப்பு உருவம் சுற்றி வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னாரு. சரி, அவருக்காக நான் சொன்னேன், நீங்கள் இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லி நீங்கள் அந்த மாதிரி காரியம் இருக்கும்போது இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவருக்காக ஜெபிச்சோம். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு 2 கருப்பு உருவத்தை பார்த்தே அவர் பயப்படுறாருன்னா நரகத்துக்கு போகும்போது எத்தனை கருப்பு உருவம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அவரை சுற்றி. இப்போ பாருங்கள், இங்கே சிமியோன் சொல்கிறாரு, கிறிஸ்துவை கண்ட பின்பு இவர் சமாதானத்தோட போகிறாராம். கிறிஸ்துவை காணாதவர்கள் எப்படி போவாங்க? அவங்களுடைய வாழ்க்கை என்ன? இல்லையா? சில கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்களுடைய சாட்சிகள்லாம் கேட்டிருப்பாங்க. ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் போகும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இவர் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லிட்டார், பிரதர் நான் வந்து மறிக்க போகிறேன், தேவதூதர்கள் வருகிறார்கள், என்னை ஆயத்தப்படுத்துகிறார்கள், எனக்காக யாரும் அழுவாதீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ரேயர் மீட்டிங் யாரை கூப்பிடணும்னு கூட அவர் சொல்லிட்டு போனார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க மரணத்துக்கும் கிறிஸ்துவ அல்லாதவர்கள் மரணத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இல்லை, நம்ம எல்லாம் இப்போ கிறிஸ்துவ அறிந்திருக்கிறோம், ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று இங்கே இருக்கிறோம். இப்போ நம்ம மரணத்துக்கும் கிறிஸ்துவ அறியாத உள்ளவர்கள் மரணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் பிரதர் சொல்லும் போது சொன்னார் இல்லையா, சுவிசேஷத்தை சொல்லணும் இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும். நீங்கள் வந்து பெரிய மேடை போட்டு ஒரு 1000 பேரை கூட்டி அந்த மாதிரி சுவிசேஷம் சொல்லணும் கிடையாது. தனித்தாள் ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் வந்து நிறைய இடத்துல புடவை வாங்கியிருப்பீங்க, ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்பீங்க, அதை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்களே இல்லையா, அந்த கடையில் போங்க சீப்பாக கிடைக்குது இல்லையா, இங்கே வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு புடவை வாங்கி தரப்போகிறாங்களா? கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து பிரச்சனையோடு வரும்போது அவங்களுக்கு கிறிஸ்துவை சொல்கிறது தான் தனித்தாள் ஊழியம். நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினா கூட, இப்போ ஒரு 1000 பேர் ஒரு பிரசங்க மேடையை கூட்டி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணால் கூட அந்த 1000 பேரில் 99% கிறிஸ்துவர்கள் தான் இருப்பாங்க. 1% தான் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த தனித்தாள் ஊழியம் இருக்கிறது இல்லையா, நீங்கள் உங்கள் காலேஜில், உங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணி இல்லையா, அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்கள நீங்கள் கொண்டு வந்து ஆலயத்தில் அமர வைக்கும்போது நீங்கள் வந்து ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ரெட்டிப்பாக மாறும். அவங்களுக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்து நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே சேர்க்க முடியும். இப்போ நான் போன முறை எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு செக்யூரிட்டி இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்காக அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு கொடுத்தேன். அவர் சொன்னார், நீங்களும் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பிரதர்னு. இப்போ அவர் சொன்னார், நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் அப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படின்னாரு. அப்போ அவர் பேரை கேட்டேன். அவர் வந்து, என் பேர் மணிகண்டன், எனக்கு ஒரே பிரச்சனையாக இருந்தது வாழ்க்கையில், எங்கள் குடும்பமும் பிரிஞ்சு இருந்தது. அப்போ வந்து ஒருத்தர் வந்து எனக்கு இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எங்கள் சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார். நானும் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, ஞாயிற்றுக்கிழமை போங்க, காலையில் முடியலாம்னா சாயங்காலம் போங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், நமக்கே தெரியாமல் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய செயல் என்ன இல்லையா, நம்மளுடைய காரியம் என்ன, அதுதான் இந்த வேலையில் வந்து சிமியோன் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். இவர் கிறிஸ்துவை பார்த்தாரு, இவர் சமாதானத்தோடு போகிறாரு. கிறிஸ்துவை பார்க்காதவர்கள் எப்படி போவாங்க? அவங்களுக்கு சமாதானம் இருக்குமா? அவங்க மறிக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்குமா? அப்போ அவங்க மறிக்கிறாங்கன்னா கிறிஸ்துவை பார்க்கலன்னா அதுக்கு யார் காரணம்? கிறிஸ்துவை அறிந்து இருக்கிற நம்ம தான் காரணம் இல்லையா? எப்படியாவது யாருக்காவது கிறிஸ்துவை சொல்லணும். சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து சொல்கிறதுக்கும் கூச்சமாக இருக்கும். எப்படி நான் போய் சொல்கிறது,
அவரை சின்ன வயசுலேருந்து தெரியும், நான் சர்ச்சுக்கு போகிறத நான் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது அவருக்கு தெரியாது அப்படியே சில பேர் இருக்கலாம். இல்லை வந்து நான் சொல்லும் போது அவர் எதாவது தப்பாக நினச்சிப்பாரா இல்லையா, அவர் நான் சொல்லும் போது அவர் ஏதாவது நம்மளை வந்து தப்பாக புரிஞ்சுப்பாரா அப்படின்னு சொல்லியும் ஒரு தயக்கம் இருக்கும். ஆண்டவருக்காக அந்த அசிங்கத்தைப்பட்டால் தப்பு இல்லைல்ல இல்லையா. இயேசு கிறிஸ்துக்காக நம்ம சொல்லி அவர் எதாவது நினச்சிட்டா கூட நமக்கு தப்பு இல்லை. நம்மளுடைய வேலை ஆண்டவருக்குள்ளே அவங்கள நடத்தணும், அவங்கள கிறிஸ்துவ மந்தைக்குள்ளே சேர்க்கணும் இல்லையா. இப்போ இந்த சிமியோன் காரியத்தை பார்க்கும்போது காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை கண்டவர்கள் சமாதானத்தோடு போவார்கள். இவர் சமாதானத்தோட அது வரைக்கும் காத்து வந்து கிறிஸ்துவை பார்த்துட்டு சமாதானத்தோடு அவர் போகிறார். கிறிஸ்துவை பார்க்காத ஜனங்கள் நிறைய ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்குது. இந்த நியூ இயரில் நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுங்க, மாதத்துக்கு ஒரு நபரையாவது கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துவேன், ஒரு நபரையாவது நான் வந்து சர்ச்சுக்கு கொண்டு வருவேன், அவங்க ஞானஸ்தானம் கொடுப்பேன். நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா. ஈசாக்கு விதை விதைத்தான், அதை 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். விதைனா ஒன்றும் இல்லை, வசனம் தான். அதை தான் ஆண்டவர் புதிய ஏற்படுத்த சொல்வார், விதைக்கிற வசனத்தை கொண்டு சொல்வார். இப்போ நீங்கள் இந்த விதையை விதைக்கும் போது அது 100 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது திரும்ப வரும். சரிங்களா. இப்போ நம்ம பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு மாதத்தில் ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஒரு நபர், மாதத்துக்கு ஒரு நபர் போதும் சொல்ல ஆரம்பிச்சோம்னாலும் இந்த வருடத்துக்குள்ளே நம்ம வந்து பெரிய ஒரு சபையாக இது மாறும். நிறைய பேரை நம்ம ஞானஸ்தானத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் இல்லையா. அவங்களையும் நம்ம இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவங்களையும் சமாதானத்தோடு இந்த உலகத்தை விட்டு அனுப்பும்படி நமக்கு வந்து ஆண்டவர் கிருபை செய்வார். ஏன்னா கடைசியில் எது முக்கியம், நம்ம பரலோகம் போய் சேரணும். அதுதான் இந்த உலக வாழ்க்கை 60, 70, 80 வருஷம். அதுக்கப்புறம் நித்தியமாக நம்ம ஆண்டவரோடு இருக்க போகிறோம். அது வந்து நம்ம சமாதானத்தோடு ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கணும். அதுதான் பிரதர் சொல்லும் போது சொன்னார் இல்லையா, அதே காரியத்தை தான் நம்ம வந்து ஆண்டவர் சிமியோன் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது யாரு? 36ஆம் வசனம் பாருங்க, அன்னாளை குறித்து பார்ப்போம். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள், அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். 37 பாருங்க. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். பாருங்க, இந்த அன்னாளை குறித்து பார்க்கும்போது இவளுடைய வயது வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. 84 வயது உள்ளவனாய் ஒரு விதவை. இப்போ 36ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள். வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னா அது வந்து ஏதோ சும்மா எழுதுனது கிடையாது. ஆண்டவர் அது மூலமாக ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லுவதற்கு தான் எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அன்னாள் என்றும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் எப்படி சிமியோனுக்கு சொன்னபடி இங்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. என்ன சொல்றாரு? ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாக அன்னாள். இயேசுவின் பிறப்பில் எதுக்கு இந்த அன்னாளை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு இல்லையா. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகி அன்னாள். இந்த ஆசேருடைய கோத்திரம் அப்படின்னு நம்ம வந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமும் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமும் 30, 12, 13 படிங்க. ஆசேர் என்றால் என்ன அர்த்தம்னா பாக்கியவதி, பாக்கியவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லையா. அந்த குழந்தையை கையில் எடுத்து சொன்ன வார்த்தை, நான் பாக்கியவதி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு சொல்லப்படுகிறதுனா நம்ம யாரும் ஆசேர் போல பாக்கியவதி, பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் நம்ம ஆண்டவரை பார்க்கும்படி, ஒரு பிறப்பை நம்ம வந்து பார்க்கும்படி நம்ம வந்து அழைக்கப்பட்டவர்கள். இப்போ ஆண்டவர் வந்து அன்னாள் மூலமாக நம்ம சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்ம வந்து பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னால் அதுதான் ஆண்டவர் வந்து அன்னாள் மூலமாக நமக்கு சொல்கிற ஒரு காரியம். இங்கே பாருங்க, யாக்கோபு அவருடைய பிள்ளைகளை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றார் இல்லையா. பார்க்கும்போது ரூபனை பற்றி சொல்லும்போது அவரை சொல்லுவார், தண்ணீரை போல தலைமினவன், நீ மேன்மையடைய மாட்டான்னு சொல்லுவார். யோசேப்பை குறித்து சொல்லும்போது நீ கனித்தரும் திராட்சை செடின்னு சொல்லுவார். இந்த ஆசரை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமும் 49:20. ஆதியாகமும் 49:20.
ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். பாருங்க, அவனுடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். இதுதான் ஆசேர் பற்றி அவர் சொன்ன வார்த்தை. அவன் கொழுமை உள்ளவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், செழிப்பாக இருப்பான் இல்லையா? யாக்கோபு சொல்கிற தீர்க்க தரிசனம்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அப்படிதான் அவர்களுடைய குமாரர்களுக்கு சொல்லுவார். இப்போ ஆசேர் குறித்து சொல்லும் போது அவன் கொழுமையாக இருப்பான் இல்லையா? அவனுடைய உணவு எப்படி இருக்கா? ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் செழிப்பாக வைப்பார். அதுதான் ஆசீர் மூலமாக ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை இல்லையா? இப்போ அந்த இயேசுவை சந்திக்கும்படி அழைக்கப்பட்ட அண்ணலை போல நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? அவரை சந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். இப்போ ஆசீருக்கு சொன்ன வாக்கு தத்தம் நமக்கும் இது சேரும் இல்லையா? நம்ம எல்லாம் வந்து செழிப்பாக வைத்திருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ வந்து ஆசீர் கோத்திரம் வந்து பெருகுகிறது இல்லையா? 70 பேராக அவர்கள் வந்து எகிப்துக்கு போகிறார்கள். அங்கே வந்து ஒரு பெருக்கம் ஏற்படுகிறது. இப்போ அவர்கள் கானானை நோக்கி போகிறார்கள். இப்போ கானானை நோக்கி போகும்போது யோசேப்பு அவர்களுக்கு நிலங்களெல்லாம் வந்து பிரித்து தராரு. அப்போ இந்த மோசே உபாகமம் 33 அதில் திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே ஆசேரை பற்றி சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். உபாகமம் 33 அதில் 4ஆம் வசனத்தை பாருங்க. 24 படிங்க. 33 24. ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயிலே தேய்த்து தோய்ப்பான். பாருங்க, ஆசேர் குறித்து மோசே சொல்கிற காரியம். ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான். அவன் கால் கீழே என்ன இருக்குமா? எண்ணெய் வளம் இருக்கும். இந்த சவுதி அரேபியா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா அங்கே எண்ணெய் வளம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்களாம் என்ன அர்த்தம்னா அவங்க வந்து செழிப்பான ஒரு நாடாக காணப்படுகிறது. இந்த ஆசேர் கால் கீழே எண்ணெய் வளம் இருக்குன்னு சொல்லி மோசே வந்து இங்கே சொல்கிறார் இல்லையா? இதை குறித்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆசேர் எங்கே வந்து இருந்தார், எந்த பகுதியில் இருந்தார் சொல்லி அந்த இடத்த தோண்டி எண்ணெய் வளத்தை எடுத்தார்கள்னு சொல்லி கூட சரித்திரத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ 25ஆம் வசனம் பாருங்க. எண்ணெய் மட்டும் இல்லை, இரும்பும் வெண்கலமும் பாதரட்சிக்கு கீழே இருக்கும் சொல்லி பாருங்க. இப்போ ஆசேர் குறித்து சொல்லும் போது தன் சகோதரருக்கு பிரியமாக இருப்பான் இல்லையா? இஸ்மவேலை குறித்து சொல்லும் போது கூட எல்லாருடைய கை உனக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி இஸ்மவேலை குறித்து சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆசேர் குறித்து சொல்லும் போது என்ன இருக்குது? அவனுக்கு சமாதானம் இருக்கும். முதல்ல அவனுக்கு ஆசீர்வாதம், அடுத்தது செழிப்பு, அடுத்தது அவனுக்கு சமாதானம் இல்லையா? இது 3 காரியத்தை ஆண்டவர் இந்த வேளையில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அன்னாள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம், உங்களுக்கு சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், செழிப்பு இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய பிறப்பை காணும்படி ஒரு சிலருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு சிலரில் நாமும் ஒருவராக இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் அன்னாள் மூலமாக நமக்கு சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ ஆண்டவரை தொழுது கொள்கிற நாமல், ஆண்டவரை துதிக்கிற நாமல், ஆண்டவருக்காக நிற்கிற நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார், செழிப்பை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். இப்போ இந்த காரியம்லாம் நடக்கும்போது டீட்டெயில்டாக போக முடியல. 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்திலாம் பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். இங்கே எசேக்கியா ராஜா வந்து அங்கே இருப்பார். எசேக்கியா ராஜா வந்து ஒரு நல்ல ஒரு ராஜா அவர். ஏன்னா அது மட்டும் படிக்கணும்னா 2 நாளாகவும் 29:5 படிங்க. 2 நாளாகவும் 29. நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். எசேக்கியா ராஜா அவர் வந்து சொல்கிறார் அவங்க ஜனங்களை நோக்கி. சரிங்களா? ஏன்னா இவங்க வந்து ரொம்ப அவங்கள விக்கிரக ஆராதனைக்குள்ளே அவங்கள வந்து கொண்டு சென்று ரொம்ப ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ பாருங்கள் 2ஆம் நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். 2 நாளாகம் 38. உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவரை சதாகாலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். 9ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்கள்
முன்பாக இரக்கம் தெரிவதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புவதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலகுவதில்லை என்றார். இதெல்லாம் அவர் சொல்ற ஒரு ஆலோசனை. எசேக்கியா ராஜா உங்களுக்கு சொல்ற ஆலோசனை. 10ஆம் வசனம் பாருங்க. அப்படி என்ன நடக்குது? அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். இந்த எசேக்கியா ராஜா இவ்வளோ ஆலோசனை சொல்லி நீங்கள் திரும்பணும், நீங்கள் பாவத்தில் இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட விலகி இருக்கிறீங்க, விக்கிரக ஆராதனைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும், இது சொல்லி எப்ராஹிம் தேசம் மனாசே தேசம் முழுவதும் அஞ்சல்காரர்கள், அதாவது ஒரு தூதுவர்கள் சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் இவங்களாம் என்ன பண்ணாங்களா? அவரை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். அவரை வந்து கேலி பண்ணி சிரிச்சாங்க. இவ்வளோ ஆலோசனை சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் திரும்பணும், மனம் திரும்பணும் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணாங்க? பரிகாசம் பண்ணினார்கள். இப்போ 11ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையோடு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்போ இங்கே வந்து ஆசேர் கோத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் இல்லையா, நம்ம மேன்மைப்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு அழைப்பு வருகிறது, ஆண்டவரை இன்னும் தேடுவதற்கு, இன்னும் அவரிடத்து சேருவதற்கு. அந்த மனத்தாழ்மையோடு வந்தவர்கள் தான் இந்த ஆசேர் கோத்திரம் இல்லையா. அவங்க செழிப்பு இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, சமாதானம் இருந்தது. ஆனால் ஒரு எச்சரிப்பு சத்தம், அதாவது ஆண்டவரோட அழைப்பு வரும்போது மனத்தாழ்மையோடு அவங்க வந்தாங்க இல்லையா. இதுதான் அன்னாள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், கண்டிப்பாக உயர்த்துவார், உங்களை வந்து மேன்மைப்படுத்துவார். அந்த நேரத்தில் நீங்கள் மனத்தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் வந்து அமர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்குறோம். சில வேலை என்ன நம்ம பண்ணுவோம்? எனக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு ஜெபிப்போம். ஆண்டவர் வேலை கொடுப்பாரு, சர்ச்சை பக்கமே வரமாட்டோம். குழந்தை வேணும்னு ஜெபிப்போம். ஆண்டவர் குழந்தை கொடுப்பாரு, குழந்தைய பார்த்துக்கணும் பிரதர், எப்படி சர்ச்சைக்கு வருதுன்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஜெபிப்போம். ஆண்டவராக நடத்தி வைப்பார், அதுக்கப்புறம் சர்ச்சைக்கே வரமாட்டாங்க. இந்த ஆசேர் கோத்திரம் பாருங்கள், எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றாலும் இங்கே ஒரு அழைப்பு வரும்போது அவங்க தங்களை தாழ்த்தி மறுபடியும் ஆண்டவர் இடத்துல வந்து அமர்ந்தார்கள் இல்லையா. இந்த மேய்ப்பர்களை பார்த்தோம், மேய்ப்பர் மூலமாக ஆண்டவர் பேசினார். சிமியோனை பார்த்தோம். இந்த அண்ணாலை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு நபரையும் காட்டும்போது நமக்கு ஒரு செய்தியை வைத்து கொண்டு தான் அவர் சொல்கிறார் இல்லையா. இவர்கள் மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கடைசியாக யாரை பார்க்கலாம்? சாஸ்திரிகள். ஏன்னா கடைசியாக சாஸ்திரிகள் வந்தோன்னா உங்களுக்கு நான் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்கள். மத்தேயு 2 முதல் 2 வசனங்களை படிங்க. மத்தேயு 2. பாருங்க, ஏரோது ராஜா நாட்களே யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார். கிழக்கிலேருந்து சொல்கிறாங்கன்னா இது எங்கே சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா அந்த பகுதி, அதை தாண்டி இருக்கிற பகுதி தான் கிழக்கிலேருந்து சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்தவங்க, எருசலேமுக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க? நேராக அரண்மனைக்குள்ளே போயிடுறாங்க இல்லையா. அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து ஏரோதுடைய அரண்மனைக்குள்ளே போயிட்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று அவங்க கேட்குறாங்க. இந்த காரியம்லாம் நடக்குது. அதனால் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சலசலப்பு அந்த அரண்மனை உண்டாகும். ஏரோது ராஜா பயந்துடுவார். இப்போ 8ஆம் வசனம் பாருங்கள். இப்போ வந்து ஏரோது ராஜா என்ன பண்ணுறாரு? சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து அவங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவரை பெத்லகேமுக்கு அனுப்பினார். இப்போ திட்டமிடுற நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நானும் வந்து பணிந்து கொள்கிறேன். அவர் பணிந்து கொள்வதுக்காக அவர் சொல்லலை, இந்த பிள்ளையை எப்படியாவது கண்டுபிடித்து அதை கொலை செய்யணும் தான் அவர் சொல்கிறாரு. இப்போ 11ஆம் வசனம் பாருங்கள், நான் படிக்கிறேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அந்த தாயையும் மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. இப்போ இவங்க அவங்க போய் பார்க்குறாங்க. இங்கே எங்கே பார்க்குறாங்க? அவங்கள வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, மாட்டுக்கழுத்தில் இல்லை இல்லையா. 11ஆம் வசனம் சொல்லுது அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து இல்லையா. இவங்க வந்து அங்கே மாட்டுத்தோட்டத்தில் அவங்கள பார்க்கல. இப்போ இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 12ஆம் வசனத்தில் பாருங்கள்,
பின்பு அவர்கள்னா சாஸ்திரிகள் இல்லையா, ஏறுதண்டத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்ற சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இப்போ சொப்பனத்தில் வந்து தேவதூதர்கள் சொல்லி அவங்க வேறு வழியாக திருப்பி அவங்க ஏறுது சொன்னபடி அவரை போய் பார்க்காம வேறு வழியாக அவங்க போனார்கள். இப்போ பாருங்கள் 16ஆம் வருஷத்தில், அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளால் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எத்தனை வயசு? 2 வயசு. இப்போது இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே சாஸ்திரிகள் அவர்களை பார்த்துருந்தா கண்டிப்பாக அவன் என்ன சொல்லியிருப்பான், ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள குழந்தைங்களை கொலை பண்ணணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா. மாட்டுத்தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, சாஸ்திரிகள் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக 3 மாதம் 6 மாதம் தான் சொல்லியிருப்பான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னா 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும்னு சொல்கிறான். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கணக்கு போடுறான், சாஸ்திரிகள் எப்போ நட்சத்திரத்தை பார்த்தாங்க, எப்போ அவங்க வந்து நடந்து வந்தாங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு, அதெல்லாம் கணக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்கும். கிழக்குலேருந்து வந்தது ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்கும். அதனால் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்யும்படி அவன் வந்து கட்டளை போடுறான் இல்லையா. இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது இன்னொரு காரியமும் நடக்குது. 13ஆம் வருஷம் பாருங்க, 13. போன பின்புனா யாரு? சாஸ்திரிகள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இங்க பாருங்க, எங்கேருந்து போனோம்? பெத்லகேம்லேருந்து எகிப்துக்கு போனோம். கிட்டத்தட்ட எத்தனை தூரம், எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 700 கிலோமீட்டர். எகிப்துலேருந்து பெத்லகேம்லேருந்து எகிப்துக்கு போனோம். இங்கேருந்து கன்னியாகுமரி போகிற தூரம் 700 கிலோமீட்டர் இருக்கு. இந்த யோசேப்பு யாரு, என்ன வேலை செய்கிறாரு சொல்லுங்க? யோசேப்பு என்ன வேலை செய்கிறாரு? கார்பெண்டர், தச்சு வேலை செய்கிறாரு. தினசரி கூலி வாங்குபவர் சரிங்களா. தச்சு வேலை செஞ்சாதான் அவருக்கு கூலி. இப்போ இவர் என்ன பண்ணணும்? பெத்லகேம்லேருந்து எகிப்துக்கு போனோம், கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் மரியாதையும் கூட்டி கொண்டு போகணும். வழியில் செலவு இருக்கும், போகிற இடத்துல தங்கணும், போகிற இடத்துல அவரால் வேலை செய்ய முடியாது இல்லையா. வேலை செஞ்சு அவன் குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது. இப்படி தான் சூழ்நிலை இல்லையா. இவருக்கு ஒரு தேவை இருக்கிறது, வழி செலவுக்கு பணம் வேண்டும். இது ஆண்டவர் இது எப்படி சந்திச்சார் பாருங்க. இப்போ படிங்க 11ஆம் வசனம், 11 படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதில் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? விலையுயர்ந்த பொருட்களை அதை காணிக்கையாக செலுத்தினார்கள். அப்போ யோசேப்போட இன்றைய தேவைக்கு 2 வருடத்துக்கு முன்பதாக ஆண்டவர் பணம் அனுப்பிட்டார் சாஸ்திரிகள் மூலமாக இல்லையா. ஆண்டவருக்கு தெரியும் இவங்களுக்கு தேவை வரப்போது, நீங்கள் வந்து பெத்லகேம்லேருந்து எகிப்துக்கு போகணும், அதுக்கு செலவு காசு தேவை. அதனால சாஸ்திரிகளை 2 வருடத்துக்கு முன்னதாகவே கிழக்குலேருந்து ஆண்டவர் ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ, இயேசு கிறிஸ்து எப்போது உங்கள் உள்ளத்தில் பிறந்தாரோ அப்போதே உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அது கரெக்ட் டைமில் கரெக்டான நேரத்தில் வந்து உங்களுக்கு சேரும். பிரதர் சொன்னார் இல்லையா, பொறுமையாக இருக்கணும்னு இல்லையா. ஆண்டவர் வந்து நம்மளை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுகிறதே கிடையாது, ஒருபோதும் நம்மளை கைவிடதே கிடையாது. எப்போ நம்ம அவளை ஏற்றுக்கொண்டோமோ ஆண்டவர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த யோசேப்புக்கு ஒரு தேவை இருந்தது, அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் அந்த தேவைகளுக்கு ரெடி பண்ணிட்டார். அவங்களுக்கு எப்போ தேவையோ கரெக்டாக அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு பொண்ணையும் தூப வர்க்கத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க, விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்தாங்க. அதோடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற ஆண்டவர் இல்லை. பரலோகத்தில் உங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அது ஏற்ற நேரத்தில் வந்து சேரும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சாட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். சாஷ்டாங்கமாக விழுந்த என்ன அர்த்தம்னா நம்ம டோட்டலாக அவருக்கு சரண்டர் பண்ணணும். அவர் தான் எல்லாமே என்று சொல்லி அவரை நம்ம அவருக்கு சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்வார். இப்போ பிரதர் சொன்னார் இல்லையா, மனுஷங்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கன்னு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது. சாட்சிகள் அதை தான் பண்ணாங்க. சாஷ்டாங்கமாக அவர் பணிந்து கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் நம்ம சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். நமக்கு தான் தேவைகள் புதுசாக தெரியும், இதுனா இப்படி இருக்கே இல்லையா, இந்த தேவை என்ன புதுசாக இருக்கேன், நான் ஆண்டவருக்கு முன்னாடி தெரியும். அதுக்கான ஆயத்தையும் தீர்வையும் ஆண்டவர் எப்போதோ கொடுத்துட்டார்.
இல்லையா? புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நீர் நாம் நிர்மூலாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கான்? புதியவைகளாக இருக்கான். ஏன்னா நேற்று பார்த்த பிரச்சனை இன்னைக்கு இருக்காது, நேற்று இருந்த தேவை இன்னைக்கு இருக்காது. அதே போல் அவருடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்ற. அப்புறம் காலையில் நம்ம ஆண்டவரை துதிக்கணும், அவரை தேடணும், டோட்டலாக சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய புதிய புதிய கிருபைகளாக நம்மளை நடத்துகிறாரு. ஆண்டவர் நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துலேருந்து கானானை நோக்கி போவாங்க. போகிற இடத்துல அவங்களுக்கு தண்ணி தேவை இருக்கும். இப்போ மாறான்ற இடத்துல வருவாங்க. அந்த மாறா இருக்கிற தண்ணீர் அவங்க குடிக்கும்போது ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லையா? படிக்கிறீங்களா? யாத்திராகமம் 15:23 மற்றும் 25 படிங்க. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. இப்போ எங்களுக்கு தண்ணி தேவை இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு ஆலோசனை 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராச்சு. பாருங்க, அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, சரி பாருங்க, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாருல. இதுதான் டோட்டல் சரண்டர் இல்லையா? உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது, எகிப்து அந்த வியாதியும் வராது, உங்களை செழுமையாக நடத்துவேன்னு சொல்கிறார். இப்போ எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, தண்ணீர் தேவை. இப்போ வந்து ஒரு தீர்வையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ அதை யோசிச்சு பாருங்க, அவங்க வந்த உடனே அந்த மரம் அங்கே வளரல. அவங்க எகிப்தில் இருக்கும் போதே ஆண்டவர் இங்கே ஒரு விதையை போட்டிருப்பார் இல்லையா? அவங்க நடந்து வர வரைக்கும் எகிப்தில் இருக்கும்போது ஒரு விதையை போட்டு அது செடியாக வளர்ந்து ஒரு மரமாக நிற்கிறது. இவங்க வந்து சேரும் போதும் அந்த மரம் வளர்ந்து நிற்கிறதுக்கும் சரியாக இருக்கிறது இல்லையா? இப்படி தான் ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் ஆண்டவர் தெரியும் இங்கே வருவாங்க, தண்ணி தேவைப்படும், அப்போ ஒரு மரம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் எப்போதும் ஒரு மரத்தை அங்கே நட்டு வச்சுட்டார். ஏற்ற வேலையில் அவங்க வரும்போது ஏற்ற வேலையில் அது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அந்த சாஸ்திரிகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்னன்னா, உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் ஏற்ற வேலையில் அது உங்களுக்கு தருவார். எப்போதும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு டோட்டலாக நம்ம சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் அது காரியங்களை வாய்க்க செய்வார். சரிங்க, இந்த 4 பேர் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு எனக்கு இடைப்பட்டிருக்கிறார். மேய்ப்பர் மூலமாக ஆண்டவர் சொல்வது சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தனை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் எந்த சிறுமையில் இருந்தாலும், உங்களை ஒதுக்கி இருந்தாலும், உங்களை வந்து உதாசனப்படுத்தினாலும் ஆண்டவர் உங்கள் மேல் தான் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் வந்து எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் பாருங்கள், மேய்ப்பர்கள் பார்க்க வேணும் என்று மாற்றுத் தொழுவத்தில் பிறந்தார். ஏன்னா மேய்ப்பர்களாக அந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், நலிந்தவர்கள், அவங்க வந்து உள்ளே கூட சேர்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு தான் பிறக்கணும்னு அவர் வந்து இருந்தார். சிமியோனை குறித்து பார்க்கும்போது நம்ம வந்து மற்றவங்க சுவிசேஷத்தை சொல்லணும். சிமியோனை வந்து ஆண்டவரை பார்த்தாரு, சமாதானத்தோடு போனார். நம்ம எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் மறுத்து கொண்டு இருக்கிறார்கள்னு ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அந்த பெரிய காரியத்தை இந்த வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஒரு நபரையாவது, மாதத்துக்கு ஒரு நபரையாவது சுவிசேஷத்தை சொல்லி அவள் கர்த்தருக்குள்ளே நடத்தி அவளை ஆலயத்துக்கு வந்து சேர்க்கும்போது பிரதரும் ஞானஸ்நான தொட்டியை ரெடி பண்ணி வச்சுட்டார். நீங்கள் கொண்டு வந்து அவங்கள மொழி எடுக்க வேண்டியதுதான். நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். இந்த சபையும் ஆண்டவர் ஒரு விளக்காக வைப்பார் இல்லையா? அண்ணாலை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியை, செழிப்பை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். சாட்சி குறித்து பார்க்கும்போது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இருக்கிறது. எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீங்கள் முழு சரண்டரை அடைகிறீங்களோ, எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம குறைச்சி ஏறப்பட்டுறோம், அவ்வளோதான். இது முடியுமா, இது நடக்குமா, இது சுச்சுவேஷன் இப்படி இருக்க, ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சார்ந்து கொண்டு வாழும்போது நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிப்போம். தேவனே, தகப்பனே, ராஜாவே, எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்கள் பிறந்த நாளின் செய்தி ஆண்டவரே எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நீங்கள் ஏற்படுத்தின மகாபெரிய கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர், இந்த மெய்ப்பர்கள் மூலமாக ஆண்டவரே இந்த
சிமியோன் மூலமாக, அன்னாள் மூலமாக, ஆண்டவரே இந்த சாஸ்திரிகள் ஞானிகள் மூலமாக நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் வேலியடைத்து பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி அப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் புதிதாக இருந்து அவங்க வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு கலங்கரை விளக்கமாக ஆண்டவரே உப்பாக இருப்பதற்காக நன்றி அப்பா. இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் நீங்கள் வந்து சேரும்படி ஆண்டவர் நீங்கள் கிருபை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. எங்கள் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கேட்பு உயிரோடு எழுப்பின எங்கள் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற எங்கள் தேவனால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென்.